வெல்கம் டு குரு ராயா ட்ரேடிங் அனாலிசிஸ். டிசம்பர் மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு, 13th டிசம்பர் மார்க்கெட் ட்ரேட் பண்றதுக்கு நியூஸ் வேணும். பிளஸ் சம் ஆஃப் த ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஐடி பாருங்க, இவ்வளவு நாள் ஏறின ஃபுல்லா ஒரு கண்டினியூஸா ஒரு 10 செஷனா வந்து உங்களுக்கு ஹையரான ஹைலியே தான் மேலே போயிட்டே இருந்தது. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. பட் ஆனாலும் இந்த மேல வித்து பாருங்க எவ்வளவு பெரிய வித்து இருக்கு. அதனால நாளைக்கு நிப்டி ஐடில ட்ரேட் பண்றவங்களும் நிப்டி ஐடி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எனர்ஜியோட ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. இந்த சப்போர்ட்டையும் உடைக்கிறதுக்கான சான்ஸ் தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து பேரிஷ் கேண்டில்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பேரிஷ்ல இருக்கு, மோட்ல இருக்கு. ஸோ இந்த வியூ உடைச்சதுன்னா அகைன் இது வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, சப்போர்ட் நோக்கி வரும். ஸோ நிப்டி எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. பாருங்க 20 டே மூவிங் ஆவரேஜும் நீங்க கட் பண்ணிருச்சு. இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில். இது வந்து அகைன் இந்த சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ இதையும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எஃப்எம்சிஜியும் பாருங்க நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் தான். ஸோ இதுவும் வந்து நீங்க இந்த சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்குமான இது வந்து நல்ல பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நிப்டி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறவங்களும் கவனமா இருக்கு. பாருங்க, ஏற்கனவே சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் மேலேயே ஒரு 4-5 ட்ரேடிங் செஷனா இருந்தது. பட் இன்னைக்கு அதை நல்லா உடைச்சு ஒரு இன்டெஃபினைட் கேண்டிலா வந்திருக்கு. வீக்கு மேல எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஸோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. நாளைக்கும் ஃபாலோ ஆகிட்டு உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை நோக்கி வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நிப்டி பேங்க்ல ட்ரேட் பண்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மெட்டல் பாருங்க, செல்லிங் வந்திருந்தாலும் பட் கீழே விக்கு பெருசா இருக்கிறதால பையிங் ப்ரெஷர் இருக்கு. இந்த இருந்து பையர்ஸும் உள்ள வராங்க. இந்த மேலேயே ட்ரேட் ஆகிற பட்சத்துல ஸ்லோ ஸ்பீடா மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பாருங்க, ஒரு 10 செஷன் ஏறினதுக்கான ப்ராஃபிட் இன்னைக்கு. நாளைக்கும் வந்து க்ளோஸுக்கு ட்ரேட் ஆகிற பட்சத்துல இந்த சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். இதையும் நீங்க நேத்தோட க்ளோஸுக்கு மேல போற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் போனா மட்டும்தான் நீங்க மிட் கேப்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் இது பண்ணலாம். சப்போஸ் இது இன்னையோட க்ளோஸை விட இதுக்கு கீழே கம்மியாகி க்ளோஸ் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா நிப்டி மிட் கேப்ல நீங்க ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ் வச்சுதான் ப்ராஃபிட் புக் பண்றது. ஸ்மால் கேப் பாருங்க, எவ்வளவு பெரிய பேரிஷ் கேண்டில், ஸ்ட்ராங் பேரிஷ். கிட்டத்தட்ட இங்க ஒரு 3 ட்ரேடிங் செஷனா இன்டெபினட்டா இந்த சப்போர்ட் இதுகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். இன்னைக்கு அதை கட் பண்ணி நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இது நாளைக்கும் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். நிப்டி ஸ்மால் கேப்ல ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் இன்னையோட லோ க்ளோசிங் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க ப்ராஃபிட் புக் பண்றது. ரியாலிட்டி பாருங்க, நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயே தான் வந்து சப்போர்ட் எடுத்து அங்கேயே தான் வந்து வந்துருக்கு. நீங்க ஒரு பேரிஷ் கேண்டில் இருந்தாலும் இந்த இதை வந்து சப்போர்ட்டை உடைச்சு கீழே பிரிண்ட் ஆகாத வரைக்கும் நிப்டி ரியாலிட்டியில நீங்க கண்டினியூ பண்ணலாம். பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமும் பாருங்க நல்லா இந்த சப்போர்ட்டை உடைச்சி கீழே வந்து ஒரு க்ளோஸ் வந்துருச்சு, ஒரு பியரிஷ் கேண்டில் அது வந்துருச்சு. இது நாளைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கு. பாருங்க, நல்ல விக், எவ்வளவு பெரிய விக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு மேல. ஸோ இதுவும் கம்ப்ளீட்டா செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பையர்ஸோட டாமினேஷன் கிடையாது இல்லை. அதனால இது நாளைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால இந்த நிப்டி பிரைவேட் பேங்க்ஸ் வச்சிருக்கவங்களும் கவனமா இருக்கு. நிப்டி ஃபார்மா பாருங்க, 20 டே மூவிங் ஆவரேஜ் 50 டே மூவிங் ஆவரேஜ் எல்லாத்தையும் கட் பண்ணி கீழே பிரிண்ட் ஆயாச்சு. இதுவும் கண்டினியூஸா ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிப்டி ஃபார்மா ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்களும் கவனமா இருக்கு. ஸோ பேசிக்கலாவே பாத்தீங்கன்னா நிப்டி ஐடி மட்டும் தான் பாசிட்டிவா இருந்தது. நிப்டி ஐடியும் வந்து இன்னைக்கு மேல வந்து ஒரு பெரிய விக்க வந்து பிரிண்ட் ஆயிருக்கிறதால ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நாளைக்கு உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் இருந்தா ஒரு பார்ஷியலா புக் பண்றது நல்லது. இப்ப நம்ம ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அது எந்த லெவலுக்கு மேல நம்ம வாங்கினா நல்லதுங்கிறதும் இப்ப பார்க்கலாம். புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு.
நாளைக்கு 1:30 இன்னையோட க்ளோஸ்க்கு மேல 1:30க்கு மேல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆரம்பிச்சதுல நீங்க செய்யல கன்சிடர் பண்ணலாம். பாரதி ஏர்டெல் பாருங்க 20 day 15 day மூவிங் ஆவரேஜ் எல்லாம் உடைச்சு நல்லா இன்னைக்கு ஒரு 1.55% கிட்ட புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஹெல்த்தியான புல்லிஷ் கேண்டில் இது. அதனால நீங்க நாளைக்கு இன்னையோட ஓப்பனுக்கு மேலேயே ஓப்பன் ஆகுது, இன்னையோட க்ளோஸுக்கு மேலேயே ஓப்பன் ஆச்சுன்னா நீங்க இதையும் 1.5க்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சா நீங்க இதையும் நீங்க ஸ்விங் ட்ரேட்க்கு கன்சிடர் பண்ணலாம். பவர் கிரிட் கார்பரேஷன் பாருங்க கரெக்டா வந்து இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ்ல தான் வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் கிரீன் கேண்டில் கீழே விற்கு பெருசா இருக்கிறதால நாளைக்கு 3:30க்கு மேல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்துல இதையும் நீங்க ஸ்விங் ட்ரேடுக்கு கன்சிடர் பண்ணலாம். பேங்க் பாருங்க கிரீன் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆனா மேல விக் இருக்குது. இருந்தாலும் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புல்லிஷ் பியரிஷ் மாறி மாறி பையர்ஸும் செல்லர்ஸும் டாமினேஷன் மாறி மாறி இருக்கிறதால நாளைக்கு நீங்க 0 மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்துல நீங்க வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் லிமிடெட் பாருங்க புல்லிஷ் கேண்டிலா இருந்தாலும் ஹையர் அண்ட் ஃபார்மேஷன்ல போகுது. ஸோ இதையும் நீங்க உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். 3க்கு மேல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பட்சத்துல இதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இன்ஃபோசிஸ் பாருங்க ஏற்கனவே கொடுத்த டார்கெட் லெவலை விட உடைச்சு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேல அதாவது 1988 அதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்துல நீங்க இன்ஃபியும் கன்சிடர் பண்ணலாம். பிவரேஜஸ் லிமிடெடும் பாத்தீங்கன்னா 46க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்துல இதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். எல்என்ஜி பாருங்க ஹையர் அண்ட் ஃபார்மேஷன்ல தான் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு இன்டெஃபைனைட் கேண்டில் வந்திருக்கு. இன்னையோட க்ளோஸுக்கு மேல அதாவது 343 344 அதுக்கு மேல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்துல நீங்க இதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இது ஒரு பேரிஷ் கேண்டில். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டெஃபினைட் கேண்டில். பட் ஆனா பையர்ஸோட டாமினேஷன்ஸ் இங்க அதிகமா இருக்கு. நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆரம்பிச்சதுல இதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதாவது 785க்கு மேல இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் உங்களுக்கு ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான கிரீன் கேண்டில் தான் இன்னைக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. கீழே பாருங்க இருக்கு. இதுவும் வந்து பையர்ஸோட டாமினேஷன் இருக்கு. இதுல 53க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்துல இதையும் நீங்க பண்ணலாம். அனந்தராஜ் லிமிடெட் பாருங்க இதுவும் நல்ல ஒரு கிரீன் கேண்டில் இது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஹியூஜ் கிரீன் கேண்டில், கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. 750க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்துல இதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதுவும் வந்து ஆல் டைம் நோக்கி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஐடிஐ லிமிடெட் வந்து 85க்கு மேல க்ளோஸ் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆனா நீங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம். ஃபைபர் வந்து இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட பத்தி எப்படி இருக்கு, நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்காக நமக்கு அந்த ஸ்டாக்ல வந்து எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இண்டஸ் டவர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4.35% கிட்ட வந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் இது வந்திருக்கு. 20 day 50 day மூவிங் ஆவரேஜ் எல்லாம் கட் பண்ணி கீழே வந்திருக்கு. இதோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 340ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆன வந்து நம்ம வாங்கலாம். வாங்கினாலும் பாத்தீங்கன்னா இந்த 20 day 50 day மூவிங் ஆவரேஜஸ் இருக்கிறதால சைட்வேஸா போறதுக்கான இந்த மாதிரி சைட்வேஸா போறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ இதை வந்து எப்ப 358க்கு மேல 360 ரேஞ்சில் மேல ஓபன் க்ளோஸ் வருதோ அப்ப கன்சிடர் பண்ணீங்கன்னா ஆல் டைம் ஹை வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் அதிகம் ஒரு ஷார்ட் பீரியட்ல. ஏதாவது ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நான் அதை நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அந்த வீடியோல நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்றேன். இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். ஜிஆர்டி அனாலிசிஸ் ஒரு குரூப் இருக்கு, அதுலயும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை குரூப் இருக்கு, அதில் ஆட் பண்ணுவேன். எவ்ரிடே மார்னிங் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது முன்னாடி என்னென்னலாம் நியூஸஸ் இருக்கு, குளோபல் நியூஸஸ் என்ன இருக்கு, என்னென்னலாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம்
அப்படிங்கிறது அதையும் நான் தெரியப்படுத்துவேன். தேங்க்ஸ்.